இப்ப நான் அந்த ஊருக்கு போய் அந்த வைத்தியரை பார்க்க போறேன். உன் வயித்துல வளர்ற அந்த கரு எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லபடியா வளர்ந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் உனக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு நான் உனக்கு மருந்து கேட்டுதான் வாங்கிட்டு வர போறேன். என்னங்க எப்படி பேசுறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண தானே கூப்பிடுறேன். ஜஸ்ட் 1 ஹவர்ல திரும்பி வந்துடுவா. நானே கூட்டிட்டு வந்து விட்டுருவேன். அதெல்லாம் முடியாது தம்பி. எந்த கிராமம் என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? சரியா தெரியலங்க. வீராவை கூட்டிட்டு யாரோ ஒரு வைத்தியரை பார்க்க போறேன், கர்ப்பமா இருக்கிற காயத்ரிக்கு மருந்து வாங்கிட்டு வர போறேன்னு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. 2 வேளை இந்த மூலிகை சாரை குடிச்சாலே உனக்கு புரியுற விதத்துல சொல்லணும்னா, இந்த மூலிகை சாரை குடிச்சிட்டான்னா காயத்ரியோட வயித்துல யானையே ஏறி மிதிச்சாலும் அவளுடைய கர்ப்பத்துக்கு ஒண்ணுமே ஆகாது தம்பி. நான் எதிர்பார்த்ததை விட நீங்க அதிகமா செஞ்சிருக்கீங்க. அதனாலதான் பேசுனதை விட அதிகமா உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சந்தோஷம் தானே? போய் செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். வரோம் மேடம். ஐயோ காயத்ரி, காயத்ரி, சூர்யா, காயத்ரி என்னாச்சு? எப்படி இருக்கு காயத்ரி? தப்பு பண்ணிட்டேன் காயத்ரி. என்னால தானே உனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. தயவு செஞ்சு இனிமே யாரும் என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. காயத்ரி வீட்ல இல்லைன்னா அது நமக்கு நல்லது தானே? இங்க பாரு, என்ன கேட்டா இதை விட ஒரு பெஸ்ட் டைம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவங்க எல்லாரோட கான்சென்ட்ரேஷனும் காயத்ரி மேலதான் இருக்கும். கவிதாவை பத்தி யாரும் நினைக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி டைம்ல தான் நீ அவளை வெளியே கூட்டிட்டு போய் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக ஒதுக்கி கொடுங்க அண்ணி. என் மனசுல இருக்கிற குமுறல நான் உங்ககிட்ட கொட்டணும் அண்ணி. வேற யார்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பா, ரவி எங்கேயுமே இல்லப்பா. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்ப்பா. நான் சொன்ன மாதிரி இன்னும் 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்குள்ள மாப்பிள்ள எங்க போனாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்ல முடியும்னா சொல்லுங்க. இல்லனா என் பொண்ணுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளைய காணோன்னு சொல்லி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வரேன். அவனை பத்தி விசாரிக்க போன இடத்துல எல்லாமே அவனை பத்தி தப்பு தப்பா தான் எல்லாருமே பேசுறாங்க சார். ரவி போதை மருந்துக்கு அடிமையானவன்னு கேள்விப்பட்டேன். உங்க தம்பி பொண்ணுக்காக நீங்க பார்த்த மாப்பிள்ள சரியில்லைன்னு தெரிஞ்சதும் எப்படியாவது அவனை சரி பண்ணி திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து மணமேடைக்கு அவன் வந்து சேர்றப்போ அவனோட கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லாம அவனை ஒரு நல்ல மாப்பிள்ளையா உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் மாமா. அதுக்காக தான் ரவியை மீட் பண்ணி நான் பேசினேன். இந்த பழக்கம் எல்லாம் வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லி அவனை திருத்துறதுக்காக முயற்சி பண்ணேன். அவன் முழு நேரமும் போதை மருந்து பார்ட்டின்னு தெரிஞ்சும் அத மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சிருந்தனா உன்னை விட அயோக்கியம் வேற யாருமே இல்லையா? சும்மா நிறுத்துங்க. என்னமோ நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. இவளுக்கு நடக்க இருந்த கல்யாணம் நடக்கலன்னு நினைச்சுக்கங்க. அது நின்னு போச்சு, நாசமா போச்சுன்னு நினைச்சுக்கங்க. ரவியை பத்தி இன்ஸ்பெக்டர் சொன்னது எதுவுமே பொய் இல்ல கவிதா, எல்லாமே உண்மை. இந்த பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போக முடிவு பண்ணிட்டாளா? நிரந்தரமா விட்டுட்டு போகதான் இப்படி ஒரு பில்டப்போ. கவிதா, எம்மாடே நீ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க.
இங்க பக்கத்துல போய் மீன் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு ஒன்ன சாக்கு வச்சு நம்ம வீட்ல மீன் குழம்பு. என்ன நீ இப்படி கேக்குறீங்க? கவிதா கல்யாணம் நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டப்போ நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? மாமா பாவம் ஆசை ஆசையா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பாட்டி வீரா என்னாச்சு பாட்டி? ஏய் கவிதா, அம்மா, அம்மா யார் வந்திருக்கா பாரு. கவிதா கண்ணு திறந்து பாரு. எப்படி தனியா விட்டீங்க? என்னாச்சு அவளுக்கு? அம்மா எனக்கு தெரியலையே தாயி, நான் மோசம் போயிட்டேம்மா. அம்மா என்னை இவ பார்க்க வந்த சந்தோஷத்துல தலகால் புரியாம ஆடிட்டேம்மா. அம்மா நான் போய் மீன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டானேம்மா. நான் என்ன பண்ணுவேன்? என்ன காரணம்? ஏன் இப்படி பண்ணுனா? இப்படி பொட்டுன்னு ஒத்த பாட்டில் மருந்துல அடங்கிருமோன்னு பயமா இருக்குமா?